அன்பே, எத்தனை நாளா கோவிலுக்கு போறோம், வேண்டிக்கிறோம், ஆனாலும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே. நமது பிரார்த்தனைகள் நிச்சயம் கேட்கப்படும். கண்ணே, கவலைப்படாத. இறைவன் நல்லதே செய்வான். நம்பிக்கை விடாத. ஒரு புறம் அந்த ஜோடி வருத்தத்தில், இன்னொரு புறம் ஒரு அரக்கி வாழ்ந்து வந்தாள். அந்த அரக்கியோட தோட்டம் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. அந்த நீல நிற பூ ஒண்ணு வேணும்னு ஆசையா இருக்கு. அந்த அரக்கியோட தோட்டம் மீனா ஆபத்தானது. ஒரே ஒரு பூ மட்டும் ப்ளீஸ். பூவை பறிக்கச் சென்றான். மன்னிக்கணும், மனைவிக்காக மட்டும். அப்போ அரக்கி, எப்படி தைரியமா பண்ணீங்க? என்னோட தோட்டத்துல இருந்து பூ பிடுங்குறீங்களா? மன்னிச்சிடுங்க அம்மா, மனைவி ஆசைப்பட்டா தப்பு ஆயிடுச்சு. அந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பூவும் என் குழந்தை மாதிரி. நீங்க என் குழந்தைய பிடுங்குனீங்க. தெரியாம பண்ணோம். சரி, உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்னோடது. அந்த நாளுக்கு காத்திருப்பேன். கொஞ்ச நாள் ஆச்சு. முத்து, நமக்கு குழந்தை பிறக்க போகிறது. மீனா, நமக்கு குழந்தை வந்தாச்சு. என் அன்பே, நீ எங்களை மகிழ்ச்சியா நிரப்பினாய். முத்து துள்ளி குதிச்சான். பாருங்க, இவளுக்கு தங்க நிற கூந்தல். இவ தங்கம் தான். தங்கம்னே கூப்பிடுவோம். அரக்கி வந்தாள். நீ என்னோடு வா. இனிமேல நான் தான் உன் அம்மா. மழை வரும், காற்று வரும், என் கனவு மட்டும் வராது. இந்த மாடி கூண்டிலே என் உயிர் பறக்காது. குழந்தை பெரியவளானாள். தங்கம், தங்க கூந்தலே, கீழே போடு. அரக்கி கூந்தல் வழியா மேலே ஏறினாள். அப்போ ஒரு ராஜகுமாரன் அதை பார்க்கிறான். இந்த குரல், இவ்வளோ அழகான குரல் நான் கேட்டதே இல்ல. யார் இது? அந்த அரக்கி இந்த மாடியில யாரையோ அடைச்சி வச்சிருக்கா. என்ன தங்கம், எப்படி இருக்க? எப்போ எனக்கு இங்கேந்து விடுதலை கிடைக்கும்? தங்கம், தங்க கூந்தலே, கீழே போடு. அரக்கி மாதிரி பேசினான். நீ யாரு? அரக்கில நீ எப்படி ஏறின? பயப்படாத, நான் உன்னோட பாட்டு கேட்டேன். நான் மாயன், இந்த கிழக்கு தேசத்து இளவரசன். உன்னை காப்பாத்த வந்தேன். காப்பாத்தா? என்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அரக்கி என்னைய விட மாட்டாங்க. உன்னோட கதை சொல்லு, நான் கேக்குறேன். அந்த அரக்கி என்னை சிறு வயசிலிருந்தே இங்க அடைத்து வைத்திருக்கிறார். என்னை வெளியே போக விடுறதில்லை. என் நீண்ட முடியை மட்டுமே பயன்படுத்தி என்னை கட்டுப்படுத்துகிறாள். நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன். உன்னை இங்கிருந்து உன் இதயம் உடந்தால் நான் அதை சரி செய்வேன். யாரும் என்னை கண்டுக்காத இந்த உலகத்துல நீ மட்டும். நன்றி. ராஜகுமாரன் வாக்களித்தான். ஆனால் அரக்கி பார்த்து விட்டாள். திட்டம் போடுறீங்களா? நாளை இளவரசன் வருவான், என்ன மாதிரி கூப்பிடுவான், ஏறி வருவான். ஆனா மேல வந்ததும் நம்பிக்கை துரோகம். ஒரு ஆண் பையன்ல நான் இல்லாத போய் இங்க வர வச்சியா? அம்மா, தப்பு ஆகிடுச்சு, மன்னிச்சிடு. அம்மா, நான் உனக்கு அம்மா இல்ல, நீ என்னோட சொத்து. இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை. போ, பாலைவனத்துல தனியா அழுதுகிட்டு. தங்கம், தங்க கூந்தலே, கீழே போட்டு விடு. இன்னைக்கு நாம் போகலாம். ராஜகுமாரனுக்கு உண்மை தெரியாமல் வந்தான். வந்துட்டியா இளவரசா? தங்க
போயிட்டா, நீ தேடிட்டே இரு. தங்கம் தங்கம் எங்கே? அரக்கி கீழே தள்ளிவிட்டு பார்வை போனது. இருவரும் பாலைவனத்தில் சந்தித்தனர். இளவரசா, உன் கண்ணு இது என்ன ஆகிடுச்சு? யாரு? தங்கம்மா? ஆமா, நான் தான் என்னாலதான் உனக்கு இப்படி ஆச்சு, மன்னிச்சுடு. நீ கிடைச்சிட்ட, வேற என்ன வேணும்? அவளது கண்ணீர் மாயம் அவனுக்கு பார்வை கொடுத்தது. நான் முதல்ல என்ன பார்க்கணும்னு நினைச்சேனோ அதையே பார்க்கறேன். இப்போவாவது சரியா பாரு, நான் முடியல அமர்க்கேன்னு கோபப்படாத. உன் அழகு எப்போ மாறல, நான் கோபப்படல. ராஜகுமாரன் அவனுடைய ராஜ்ஜியத்துக்கு வந்தான். நான் இவ்வளவு பேரை பார்த்ததே இல்ல, இவ்வளவு சந்தோஷம் பார்த்ததே இல்ல. இனிமேல் தினமும் பாப்ப. இவளுக்கும் தங்க கூந்தல் என்னை மாதிரியே. ஆமா, ஆனா இவளுக்கு அந்த மாடி கூண்டு இல்லை. என்னோட வாழ்க்கை கூண்டுல இருந்தாலும் அந்த கூந்தல் தான் உங்களை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. அந்த கூந்தல் மாயமில்ல, நீ மாயம். காதல் எந்த கூண்டையும் உடைக்கும்.